ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, குடல் கறி வந்து எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. அது எப்படி சுத்தம் பண்ணுறங்கிறது அந்த வீடியோவில் பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு தொடப்பூச்சி எடுத்திருக்கேன். தொடப்பூச்சிலேருந்து ஒரு முனையில் வந்து அந்த குடலை வச்சு இழுத்துட்டு மறுமுனையில் ஃபுல்லாக இழுத்தீங்க அப்படின்னா அந்த குடல் வந்து திரும்பிடும், மறுபக்கம் திரும்பிடும். அப்போ உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே வெளில வந்துடுங்க. குடல்னாலே பொதுவாக யாரும் லைக் பண்ணி விரும்பி சாப்பிட மாட்டுறாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா, செய்கிற விதத்தில் செய்யணுங்க. நீங்கள் வந்து ஒரு 10 முறை 15 முறை நல்லா வாஷ் பண்ணுங்கள். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். அம்மா அதான் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வாஷ் பண்ணிங்கன்னா தான் அந்த மப்பு ஃபுல்லாகவே போகுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ண அந்த குடல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நுரையீரல் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அம்மா வந்து அந்த தண்ணியை ஃபுல்லாகவே கீழே ஊற்ற மாட்டாங்க. அதை அப்படியே வடிகட்டி ஃபுல்லாகவே வந்து நம்ம குழம்பு வைக்கிற அந்த மிளகாத்தூள் தண்ணியோடு சேர்த்து விட்ருவாங்கங்க. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த குடலுடைய சத்தம் அந்த வெந்நீரில் தான் இருக்கும். அதனால் அதை தூக்கி போடாதீங்க. பாருங்கள், இப்போ அம்மா வந்து அதை கட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களால முடியலைங்கிறதுனால நான் அதை வந்து வாங்கி திருப்பி வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.